உடுமலை வனச்சரகத்தில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக வனவிலங்குகள் கணக்கெடுப்புக்கு சென்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் பரவி வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளச்சாராயம் தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் நமது சமூகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக MLAக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் CBI விசாரணை கேட்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக MLAக்கள் சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும். போராட்டம் நடத்தும் இடத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் வாகனங்களை கொண்டு வரக்கூடாது. தனிநபரை தாக்கி பேசக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட 23 கட்டுப்பாடுகள் அதிமுகவுக்கு காவல்துறை விதித்துள்ளது. அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தை ஒட்டி சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதுரை கள்ளழகர் கோவிலில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா பாடலூர் அருகே ஆம்னி பேருந்து ஒன்று பள்ளத்தில் பாய்ந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். 8 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 8 பேர் பெரம்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து பாடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் செய்யாததால் அவரது உறவினர் மகேஷுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மரங்களை வெட்டி கடத்தி சென்றதாக ஒரு நபரிடம் வாகனத்தில் அமர்ந்தபடி வனத்துறையினர் லஞ்சம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பதிவுத்துறைக்கு 100 கோடி ரூபாய் செலவில் 36 புதிய பதிவுத்துறை அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். காலாவதி டோல்கேட்களை மூட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த 3 ஆண்டுகளில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக 4,19,359 கோடி ரூபாய் வரி வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். பாஜகவின் முதுபெரும் தலைவரான லால்கிருஷ்ண அத்வானி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் பழைய தனி வார்டில் அத்வானி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிறுநீரகவியல் துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவரை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு உடலில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்த தெளிவான தகவல் வெளியாகவில்லை. சாலை முறையாக பராமரிக்கப்படாமல் மோசமாக இருக்கும் இடங்களில் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் MLAக்கள் பதவியேற்பை சட்டப்பேரவையில் நடத்த அனுமதி வழங்காமல் ஆளுநர் CB ஆனந்த் போஸ் டெல்லி புறப்பட்டுச் சென்றதை கண்டித்து அந்த MLAக்கள் பேரவை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 1.85 கோடி ரூபாயில் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடம் அமைக்கப்பட்டு நிறைவடையும் நிலையில் உள்ளதாக சிறுநீரகவியல் துறை தலைவர் K. குமார் தெரிவித்துள்ளார்.
ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இத்தாலியில் இந்திய தொழிலாளி ஒருவர் விபத்துக்குள்ளான போது மருத்துவ உதவி வழங்காமல் கைவிடப்பட்டு உயிரிழந்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு இத்தாலி அரசிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே போதைப் பொருள் பயன்பாடானது இளைஞர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி வருவதுடன் பெரும் தீமையை உண்டாக்குகிறது என்று கூறியுள்ளார். அத்துடன் மகாராஷ்டிராவில் சட்டவிரோத பார், மதுபான கூடங்களை புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒடிசாவில் மின்னல் தாக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கேரள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கேரள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.